Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு class 10 chapter 2 exercise 2.5ல third sum பார்க்கலாம். இது page number 62ல இருக்கு. Find the first termனாக்கா a and a common difference d of the arithmetic progression whose nth term is given below. இது மொத்தம் ரெண்டு பாயிண்ட் இருக்கு. ஒரு பாயிண்ட்மே 2 மார்க் क्वेश्चन. aவும் dயும் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் given எழுதிக்கலாம். tn is equal to -3 plus 2n. First term கண்டுபிடிக்கலாம் ஃபர்ஸ்ட். ஃபர்ஸ்ட் டேர்ம்ங்கிறது வந்து a tn ன்னு சொல்லலாம் ஃபர்ஸ்ட் டேர்ம். அப்போ இங்க கொடுத்திருக்க டேர்ம்ல n க்கு பதிலா 1 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணாக்கா ஃபர்ஸ்ட் டேர்ம் கிடைச்சிரும். tn is equal to -3 plus 2n. t1 is equal to -3 plus n இருக்கிறதுக்கு பதிலா 1 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். அப்போ -3 plus 2 ones are 2. t1 is equal to -1. Therefore, a is equal to -1. இப்போ first term a கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது common difference கண்டுபிடிக்கணும். common difference ஓட நார்மல் ஃபார்முலா வந்து t2 minus t1. இதில் நம்மளுக்கு t1 இப்போ கண்டுபிடிச்சோம் தெரியும். t2 தெரியாது. அதனால் ஃபஸ்ட்டு இப்போ t2 கண்டுபிடிக்கலாம். n is equal to 2 போட்டாக்கா tn is equal to -3 plus 2nல n க்கு பதிலா 2 போட்டா செகண்ட் டேர்ம் கிடைக்கும். -3 plus 2 into 2. -3 plus 2 2s are 4 is equal to 4ல 3 போயிடுச்சுனா மீதி பேலன்ஸ் 1. அப்ப t2 is equal to 1. இப்போ காமன் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு t1ம் தெரியும் நமக்கு, t2ம் தெரியும். காமன் டிஃபரன்ஸ் d is equal to t2 minus t1. t2 வந்து 1 minus t1 வந்து -1. இப்போ 1 மைனஸும் மைனஸும் ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ +1. d is equal to 2. ஃபைனலாக ஆன்சர் எழுதலாம். therefore the first term a is equal to -1 and common difference d is equal to +2. Next third sumல second point பார்க்கலாம். tn is equal to 4 minus 7n. போன பாயிண்ட் மாதிரியே given எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் tn is equal to 4 minus 7n. இதில் இப்போ first term கண்டுபிடிக்கலாம். first term a is equal to t1. அப்போது n is equal to 4 minus 7nல t1 ன்னு போட்டாக்கா nக்கு பதிலாக 1 போடணும். அப்போ 4 minus 7 into 1. 4 minus 7 minus 3. t1 வந்து -3. அப்போது a is equal to -3. first term வந்து -3. நெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க போகிறது வந்து காமன் டிஃப்ரென்ஸ். காமன் டிஃப்ரென்ஸோட ஃபார்முலா வந்து t2 minus t1. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் t1 வந்து -3ன்னு சொல்லிட்டு. t2 தெரியணும். t2க்கு n is equal to 2ன்னு tn is equal to 4 minus 7nல சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போது t2 is equal to 4 minus nக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணால் 7 into 2. 4 minus 7 2s are 14. அப்போது t2 is equal to 14ல 4 போயிடுச்சுனாக்கா 10 கிரேட்டர் நம்பரோட சிம்பிள் மைனஸ். அப்போ -10. அப்போ செகண்ட் டேர்ம் வந்து -10. நெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க போகிறது காமன் டிஃப்ரென்ஸ். காமன் டிஃப்ரென்ஸ் d is equal to t2 minus t1. t2 வந்து -10 மைனஸ் t1 வந்து -3. இப்போ -10 மைனஸும் மைனஸும் ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ +3 is equal to 10 minus 3 7. பெரிய நம்பரோட சிம்பிள் வந்து மைனஸ். அப்போ -7. d is equal to -7. ரிசல்ட் எழுதலாம் ஆன்சரில். therefore the first term a is -3 and the common difference d is -7.